அல்லேலூயா. ஆனா அந்த சர்க்கை நான் வாங்கி வைக்காத நேரத்துல விடிய காலம் ஏஞ்சுக்கோ 3:30 மணிக்கு. அல்லேலூயா. பால்காரன் போறானோ இல்லையா, நாங்க முன்ன ஏஞ்சுக்கோம். போனோம், போய் ஒயின் ஷாப்பை தட்டுவோம். உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணுவோம், தூக்குதே 7:30 வாடா விலை வாடா கொஞ்சம் அப்படின்னுவோம். காசை கொடுப்போம். எங்களுக்கு விடிய காலத்து ஃபர்ஸ்ட் தீர்த்தம் எதுன்னா போட்டு வாங்குவோம், அப்புறம் ஆப்பு வாங்குவோம், அப்புறம் பீர் வாங்க ஒன்னு எடுப்போம். அல்லேலூயா. இந்த சரீரத்துல எல்லா மதுபானம் உடைய போதையும் உள்ள இருக்குது. அல்லேலூயா. சப்பி, ஜிஞ்சரு, சாராயம், என்ன ரம்மு, என்ன எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஐயில இருந்து லோக்கல் வரைக்கும். ஆனாலும் எதுவுமே என்ன சந்தோஷம் கொடுக்கல. என் அன்பின் பெரியமான சகோதரன் சகோதரிகளே, எதுவுமே என்ன சங்கல கொடுக்கல. கஞ்சாவை எல்லாம் அடிப்பாங்க, நான் வாயில போட்டு மென்னு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்த இந்த மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட யோவான் 3:16 சொன்னார், ஒரே பேரனை குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கந்தசாமி, முனுசாமி, கோவிந்தசாமி, குப்புசாமி யாரா இருந்தாலும் அவரை நீ விசுவாசித்தே வச்சுக்கா, உன் இருதயத்துல வந்துட்டாருன்னு வச்சுக்கா, மகா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வேதத்தை தூக்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லாத நாட்கள் ஒரு நாள் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து